பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போறது எடுக்கிறது கூட தெரியல பாருங்கக்கா. மணி 7 போகுது. நான் கிளம்பினக்கா. கொஞ்ச நேரம் கூட இரு லட்சுமி. பூமாரியும் வரட்டு. இப்பவே வீட்டுல போய் தனியா தானே இருப்பா. வீட்டுக்காரன் வீட்டுல இல்ல இல்லையா, கொஞ்ச நேரம் கூட இரு. இனி நான் பெய்தாக்கா ராத்திரி ஏதாவது கறி வைக்கணும். மத்தியானம் சோறு வச்சுட்டேன், சோறு கிடக்கு. குழம்பு கொண்டும் இல்லை பாருங்க. கொஞ்சம் போல பருப்பும் கொஞ்சம் போல காய்கறியும் கிடந்துக்கா. எல்லாத்தையும் போட்டு ஒரு சாம்பாரா வச்சுட்டேன்னா ராத்திரி சோறும் சாம்பார் தேய்ச்சி கொடுத்துடலாம் இல்லையாக்கா. இரு, இனி நீ போய் அடுப்பகரில் கிடக்கண்டா. நான் கொஞ்சம் போல மீன் குழம்பு மத்தியானம் வச்சது இருக்கு தாரேன். பப்படமும் முட்டை ஏதாவது பொரிச்சு எடுத்து கொடு, சரியா? வேண்டாம் ராணியக்கா, எதுக்கு? நான் எழு போல சாம்பார் வச்சு கொடுத்துடலாக்கா. இருக்கட்டு லட்சுமி, இதுல என்ன இருக்கு? அத்தை ராகுல், வா மக்களே. எப்படிப்பா இருக்கா? வா வா தம்பி, வா உட்காரு. ராகுல், நல்லா இருக்கீமா? நல்லா இருக்கு அத்தை. நீங்க எப்படி இருக்கிறீங்க? மாமா யாரும் வீட்டுல காணல. பூமாரி எங்க போனா? மாமா இன்னும் வரலமா. பூமாரி வந்து அவ ஃப்ரெண்டு கூட ஏதோ கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்கணுமா, கடைக்கு போயிருக்கா. இப்ப வருவா. நல்லா இருக்கியாப்பா? தங்கச்சி நல்லா இருக்காளா? நல்லா இருக்கு அத்தை. என்ன நம்மளையும் அத்தன்னு சொல்லியா? அப்புறம் நான் இங்க இருக்கணும் எப்படி தெரிஞ்சு? வீட்டுல போய் பார்த்தேன், நீங்க அங்க இல்ல. கண்டிப்பா அங்க இல்லனா ராணி அத்தை வீட்டுல தான் இருப்பீங்கன்னு தெரியும். அதான் இங்கே வந்தேன். பாருங்க ராணியக்கா, என் வீட்டுக்காரெல்லாம் இப்படிதான் சொல்லுவாவ. நான் வீட்டுல இல்லனாலே உங்க வீட்டுல தான் இருப்பேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாவ. அதே மாதிரி இவனை சொல்லியா பாருங்களா. சரி வா ராகுல், நம்ம அங்க போலாம். பரவாயில்ல அத்தை, இங்கே இருப்போம், ஒண்ணும் இல்ல. வா, இப்பதான் மாமா வருவாவ இல்லையா? வா ராணியக்கா. வாங்கம்மா. என்ன காலையில இருந்து 3 வரை ஆளே அனக்கா இல்ல. இந்த பக்கம் வர கூட இல்ல. என்ன அவ்வளோ வேலைய வீட்டுல? அது ஒரு பெரிய கோழி கதைக்கா, அப்புறமா சொல்லியும் இல்லுவ. இப்ப உங்கள்கிட்ட கேட்டவளா? வாயை மூடிட்டு நெல்லு. கோழி கதையா? ஏமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, அவ லூஸ் ஏதாவது உளறதான் செய்வா. அப்புறம் என்ன ஃபேமிலியா உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க? ராகுல் எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு காணத்தோன்னா ராணியக்கலை விட்டு தேடி வந்திருக்கேன் சின்ன பொண்ணு. பார்த்தோம்க்கா, இவன் வந்தது நாங்களும் பார்த்தோம். வாமா, நம்ம அங்க போலாம். மாமா இப்ப வந்திருப்பாவ. வா. பரவாயில்ல அத்தை, கொஞ்ச நேரம் கூட இருக்கலாம். ஏன்? வா, மாமா தேடிட்டு இருப்பாவ. சரி, அப்படின்னா வாங்க. சரி ராணி அத்தை, அப்புறமா வரேன் அத்தை. சரிப்பா. ராணிக்கா, நான் நீ போயிட்டு போறோம் வரேனக்கா. சரி லட்சுமி. என்ன ராணியக்கா, யோசனை எல்லாம் பலமா இருக்கு. எதையோ ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்ச மாதிரி இருக்கிறிய. என்ன? இல்ல சின்ன பொண்ணு, அந்த பையன் நானும் வந்த நேரத்திலே பாக்குறேன். என்ன அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னக்கா, மெத்தைக்கு மேல ஏதாவது எடுத்துனீங்களா? மெத்தைக்கு மேல எடுத்துனா அவங்க அத்தைன்னு தான் சொல்லுவாவ. சும்மா இரு வசந்தி, நானே குழம்பிக்கிட்டு இருக்கேன், நீ வேற குழப்பாத. ராணியக்கா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதுங்க. என் மனசுல பட்டதை நான் சொல்லியேன். என்ன சின்ன பொண்ணு? எனக்கு என்னமோ இந்த ராகுல் மேல ஒரு சின்ன டவுட் இருக்குக்கா. இவன் நம்ம மோனிஷாவை ஏதோ ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது. என்ன சின்ன பொண்ணு, என்ன சொல்லியா? உன் வாயில வந்து அடிச்சு விட்டுட்டே இருக்கா. ராணியக்கா, கோவப்படாதீங்க. நீங்க கோவப்பட்டாலும் இதுதான் உண்மை. ஆமா ராணியக்கா, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் உங்கள்ட்ட பேசுற விதம், பேசுற இதெல்லாம் யோசிச்சு பாருங்களா. எனக்கெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கோவப்பட்டுருவ பத்துக்க. இதுல வேற நீங்க தானே அக்கா ஒரு வாட்டி சொன்னீங்க, லட்சுமி அக்காள்கிட்ட சொல்லி உங்க மூளை கேட்டாவணி. யோசிச்சு பாருங்க. அது எல்லாம் கரெக்டு தான் சின்ன பொண்ணு. ஆனா லட்சுமி இன்னும் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கா? பூ மாதிரியே ராகுல கல்யாணம் பண்ணிக்கணும் தான் லட்சுமி நினைச்சிட்டு இருக்கா. இவன் எப்படி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை, கோவப்படாதீங்க, ஒருவேளை நம்ம மோனிசாவுக்கு அவனை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியலையாக்கா. என்ன சின்ன பொண்ணு, என்ன பேசியா? யாரை பத்தி என்ன வார்த்தை சொல்லியா? கோவப்படாதீங்கக்கா, ஒரு வார்த்தை கேட்டுட்டா முடிஞ்சு போயிருக்கா. அதனாலதான் அந்த குட்டி இன்னைக்கு வரட்டு, நான் கேட்டுக்கிட்டு. எக்கா, இதெல்லாம் சட்டு புட்டுன்னு கேட்டு முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. பிள்ளைகிட்ட பொறுமையா பேசி புரிய வச்சுதான் கேட்கணும், புரியுதா? அது எப்படி வசந்தி நான் கேட்பேன். அதுக்குதான் நாங்க இருக்கோம் இல்லையா, நாங்க பேசி கேட்டுக்கலாம். நீங்க இதை பத்தி எதுவுமே மோனிஷா கிட்ட சொல்லாதீங்க, புரியுதாக்கா? சரிம்மா, என்னெல்லாமோ சொல்றிய, கேட்கவே மனசுக்கு பதட்டமா இருக்கு. எக்கா, எதுக்கும் பயப்படாதீங்க, பதறாதீங்க. அதான் நாங்க இருக்கோம் இல்லையா, நாங்க பாத்துக்கிடியோம். நீங்க நிம்மதியா இருங்க. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இனி எங்க நிம்மதியா இருக்க போறேன்? இதே நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. எல்லாம் விடிஞ்ச அப்புறம் பாத்துக்கலாம்க்கா. விடுங்க, ஃப்ரீயா இருங்க. சரிக்கா, அப்ப நாங்க போயிட்டு காலையில வாரோம். காலையில வந்து எல்லாம் விசாரிக்கணும்க்கா. நீங்க அது எதுவும் கேட்டுக்காதீங்க. சரி சின்ன பொண்ணு, ஃப்ரீயா விடுங்கக்கா. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். நீங்க மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க என்னக்கா. சரிம்மா,
வா சின்ன பொண்ணு போலாம். ஐயோ கடவுளே, என்னெல்லாமோ சொல்லியாவ வளரையாவ. நான் என்னத்த பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆ சரி சரி, வேலையெல்லாம் கிளியராக முடிச்சிட்டா இல்லையா? கஸ்டமர் எதுவும் சொல்லலை இல்லையா? சரி சரி தம்பி, அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டேனா? அப்படியா, சரி சரி. அது எப்படின்னு நான் மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு உன்னை கூப்பிடி. ஆ ஓகே ஓகே. என்ன ஒட்டடை குச்சி இன்னும் தூங்காமல இருக்கு? ஆ சரி சரி, அப்படியா, ஓகே ஓகே. சரி நான் என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடியே. ஆ சரி வைக்கே. என்ன வசந்தி, இப்போதான் எல்லாத்தையும் சப்பாத்தி சுட்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளால வெளியே சுத்த போயிட்டியாக்கும். ஏன்டி வீட்லயே இருக்க மாட்டியா? ஆட சும்மா இதுல சின்ன மட்டும் வெளியே என்ன பேசிட்டு இருந்தேன். யாரு போன்ல? என் ஜூனியர் பையன்தான், வாஷிங் மிஷின் சர்வீஸுக்கு போயிருக்கான் பாரு. இப்போ சர்வீஸ் எல்லாம் முடிச்சிட்டானா, கஸ்டமர் பில்லு கேட்குதான். கஸ்டமர் வேற இங்கிலீஷ் கஸ்டமரு, எப்படி பேசி சமாளிக்கிறது தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். டோன்ட் ஃபீல் யா, அது நான் இருக்கல. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. ஆல் டவுட் ஐ நோ. ஓகே, வாட் டவுட்? இல்லட்டி சர்வீஸ் எல்லாம் முடிச்சிட்டான், இப்போ அந்த கஸ்டமர் பில்லு கேட்குதான். அதான் பில்லு எப்படி போடணும் என்கிட்ட கேட்கான். நமக்கு பேசக்கே ஒழுங்காக இங்கிலீஷ் வராது. ஆ தக்கு தக்கு புத்தக்கு தத்தக்கு புத்தக்குன்னு பேசியது, இதில் வேற பில்லை நான் இங்கிலீஷில் எப்படி போட்டு கொடுக்க? வாட் வில், வாட் அமௌண்ட்? யூ எக்ஸ்பிளைன், ஐ வில் டேக் எக்ஸ்பிளைன். வை? சரி உனக்கு தெரியுமா எப்படி? வாட்ஸ் திஸ் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் யா? என்ன கொஸ்டின் யாரை பார்த்து கேட்குறீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு காமன் சென்ஸ் இல்லையாங்க? என்னடி இப்போ திட்டுறியா இல்லை என்ன புகழ்றியா? அது சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐ ஆம் யுவர் ஒய்ஃப், யூ ஆர் மை ஹஸ்பண்ட். ஓகே, யூக்கு ஆல் டவுட், ஐ கிளியர். ஓகே, அது என்னட்டி யூக்கு? அதாங்க உங்களுக்கு, அதான் யூ உங்களுக்கு, யூக்கு யூக்குன்னா உங்களுக்கு என்ன டவுட்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறேன். என்னங்க இப்படி இருக்கீங்க? இந்த காலத்தில் இங்கிலீஷ் தெரியாமலா? சரி வசந்தி, இப்போ என்ன பண்ணுறது? ஆ அந்த பையனுக்கு டவுட்டு கிளியர் பண்ணி கொடுப்போமா எப்படி? சரி, எப்படி பில் போடணும்னு சொல்லுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். அது சொல்லுங்க. மிஷினை சர்வீஸ் பண்ணியிருக்கான். ஓகே, சர்வீஸ் சார்ஜ் ஒரு அமௌண்ட்டு. மிஷினை வந்து பவுடர் வச்சு க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கான். மெஷின் கிளீனிங் பவுடர், அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. எல்லாம் தெரியுதுட்டி உனக்கு. வாட் வாட் நெக்ஸ்ட்? வை? அடுத்தது மிஷின்ல இருந்து டம் டும்முன்னு சவுண்ட் வருதான் பார்த்துக்க, அதை எப்படி போடுறது? மிஷின் சவுண்ட் டம் டும் நாய்ஸ், அமௌண்ட்டு. கரெக்டா வசந்தி? எங்க யாரை பார்த்து கொரியா இருக்கீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு கொரியாவா இருக்கு? கொரியா அப்படின்னா? வாவ், என்ன பார்த்தா உங்களுக்கு டவுட்டாவா இருக்குன்னு கேக்குறீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜே இல்லைங்க. இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. சரி சரி, ஏதோ 4 வார்த்தை தெரிஞ்சு வச்சிருக்க, அதுக்காக ஓவரா என்ன நக்கல் அடிக்காத. நீ சொன்ன மாதிரியே சொல்லிடட்டா? கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கங்க, நாளைக்கு பாருங்க ஆஃபீஸில் உங்களுக்கு பாராட்டு விழாவே நடத்திடுவாங்க. தம்பி, இது மெஷின் சர்வீஸ் நீ போட்டு ஒரு அமௌண்ட் போடு, அதுக்கப்புறம் கிளீனிங் சார்ஜ்னு போட்டு அமௌண்ட்டை போடு, அப்புறம் மெஷின்ல இருந்து சவுண்ட் வருதுன்னு சொன்னா இல்லையா, அதை வந்து டம்மு டும்மு நாய்ஸ்னு பில் போடுண்ணா. போடு போடு. ஏதோ வசந்தி, உன்னை நம்பி நீ சொன்ன மாதிரி போட சொல்லிட்டேன். அவளே விடுங்கங்க, நாளைக்கு பாருங்க ஆஃபீஸில் உங்களுக்கு மரியாதையே தனியாக தான் இருக்கும். நிஜமா நடந்தா சூப்பர் தான். கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. நாளைக்கு பாருங்க உங்களை எல்லாரும் வந்து எப்படி உங்களால மட்டும் இப்படி முடியுதுன்னு புகழ போறாவ. ஏதோ அங்க எங்கேயும் சுத்தி எடுத்து 4 வார்த்தை இங்கிலீஷ்ல தெரிஞ்சு வச்சிருக்கிறியே, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன எல்லாம் புகழாதீங்க, எனக்கெல்லாம் புகழ்ச்சியே பிடிக்காது. சரி சரி, போதும் போதும், ஓவரா ஆக்ஷன் கொடுக்காத. 4 வார்த்தை சொல்லி தந்துட்டான்ட்டு அப்படியே மரம் ஏறிடாத, போ. ஏதோ நான் சொல்லி தரப்ப உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆச்சு. அந்த நன்றி கூட எல்லாமே என்ன திட்டிட்டு இருக்காவ. தேங்க்ஸ் கூட சொல்லல. ஆபீஸுக்கு போயிட்டு வந்து பெரிய தேங்க்ஸா சொல்லி போ. ஏதோ எப்படியோ சொல்லி தந்துட்டாலே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது, அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.